What did happen to the last 10? I ran away with my life, fast forward, never turn back again. It's kind of funny that the more we pass time, the more we need to set them rewind. And 19 was the year I had to leave you, but now I'm seeing all the signs. Is this really happening? I can't believe it's true. I'm just as... வெல்கம் பேக் மக்களை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ குப்பண்ணா நாட்டு சர்க்கரை ஆலை. ஸோ இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு பால். ஸோ கரும்பு அல்வாவெல்லாம் ரொம்பவே வேறு மாதிரியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு பால்லையே செய்கிறாங்க. அதை வந்து எப்படி தயாரிக்கிறாங்க, எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி பாலக்காடு ரோட்டில் ராமநாதபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்களே சொல்லுவீங்க என்னென்ன. இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் மக்களை. ஸோ மக்களே, இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு சக்கரை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அச்சு வெல்லம், அதுக்கப்புறம் இங்கே ஸ்பெஷல் வந்து தேம்பாகு. ஸோ தேம்பாகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தியான ஒரு இதுதான். இட்லிக்கு, தோசை இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நேச்சுரலாக வந்தீங்கன்னா பின்னாடி தான் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு நீட் அண்ட் க்ளீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸும் செஞ்சுட்ருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கரும்பு பால் அது மாதிரியே செஞ்சுட்ருக்காங்க. ஸோ ஸ்வீட்ஸ் ஐட்டம்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பால் அல்வா வந்து ரொம்பவே ஃபேமஸ் காய்ஸ். ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ண வேண்டியது நாட்டு சர்க்கரை பால் அல்வா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு அல்வா வந்து ரொம்ப பீக். அது வந்து இப்போ என்னென்னா சீக்கிரம் முடிஞ்சு போயிடும் போட்டால். ஸோ கரும்பு அல்வா வந்து ரொம்ப பீக். எனக்கு வந்து குடுத்து வைக்கல சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து கரும்பு அல்வா வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை லட்டு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ பார்க்கவே ரொம்பவே எச்சில் விடுற மாதிரி அவ்வளோ அழகாக வந்து உருண்டை பிடிச்சி செஞ்சுருக்காங்க. இது வந்து நாட்டு சர்க்கரை லட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை ஜிலேபி. ஸோ நாட்டு சர்க்கரை ஜிலேபி இதுவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், வேறு மாதிரியாக இருக்கா. ஸோ இதுவும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 250 கிராம் 100 rupees தான் போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் மஸ்ட்டாக ட்ரை பண்ண வேண்டிய விஷயம் தான். நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா பல வகையான நாட்டு சர்க்கரையிலேயே பண்ண ஸ்வீட்ஸ் எல்லாம் மறுபடியும் இது பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை தேங்காய் பருப்பி. ஸோ இங்கே பாருங்கள், நாட்டு சர்க்கரை தேங்காய் பருப்பி. ஸோ எப்படி இருக்குது பார்த்தீங்களா, மேலே பாருங்கள் பிஸ்தாலாம் போட்டு. ஸோ வேறு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இவங்களே ஷாப்புக்கு பின்னாடி தான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை சந்திரகலா. ஸோ இந்த ஸ்வீட் பாருங்கள். இதுக்குள்ளே என்ன ஸ்டஃபிங்ஸ்க்காக வச்சுருக்கீங்க? பால்கோவா ஸ்டஃபிங். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பால்கோவா ஸ்டஃபிங்ஸ் வச்சுருக்காங்களாம். ஸோ எப்படி மேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது வேறு லெவலாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மோதி லட்டு. ஸோ மோதி லட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் தான் பார்த்துருப்போம் மேக்ஸிமம். ஸோ மோதி லட்டுவே பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையில் பண்ணுங்காட்டி அதற்குள்ள எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ மோதி லட்டு அதில் வந்து ஒரு கேஷ்யூ வச்சுருக்காங்க. ஸோ வேறு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை எள்ளுருண்டை, நாட்டு சர்க்கரை கடல உருண்டை. எள்ளுருண்டையெல்லாம் ரொம்ப சாப்பிட்ணும். ஸோ ஹெல்த்துக்கு நல்லது. ஸோ எள்ளுருண்டை, நாட்டு சர்க்கரை எள்ளுருண்டை. அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை கடலை உருண்டை. ஸோ இதெல்லாமே இந்த ஷாப்பில் எக்ஸ்க்ளூசிவாக இவங்களே தயாரிக்கிறங்காட்டி ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த ஷாப்பை மஸ்ட்டு விசிட் பண்ணி எல்லாத்தையும் நீங்கள் வாங்குறீங்க. பஸ் இது பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மைசூர் பாக் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. ஸோ மைசூர் பாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மைசூர் பாக். ஸோ எவ்வளோ ஹெல்த்தின்னு பாருங்கள். இது பாருங்கள் டேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் மைசூர் பாக். ஸோ இது வந்து இங்கே நல்லா டாப் சேலிங்லாம் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா காஜி ரோல், காஜி கட்லி கேள்விப்பட்டீங்க. ஸோ காஜி கட்லிலே காஜி ரோல், அதுவும் எவ்வளோ ஃபைனஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடுத்தது இங்கே ரொம்பவே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை செவ்வாழை பருப்பி. ஸோ செவ்வாழை பழம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பருப்பி செஞ்சுருக்காங்க. ஸோ செவ்வாழை பருப்பி
இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டுருக்கு, செவ்வாழை பர்ஃபி. ஸோ இதெல்லாம் நிறையா பக்கம் நம்ம கிடைக்காது, இந்த ஸ்வீட் ஷாப்பில் வந்து இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இளநீர் அல்வா. ஸோ இது வந்து தீந்து போச்சு, இப்போதைக்கு நம்ம காமிக்க வேண்டிய இளநீர் அல்வா. ஸோ இளநீர் அல்வா நான் டேஸ்ட்டே பண்ணது, எல்லாம் லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தாராளமாக இருக்குது காய்ச்சி, வேறு லெவல் டேஸ்ட்டு. ஸோ அதனால ஃபாஸ்ட் மூவிங் பாருங்கள், சீக்கிரம் இங்கே தீந்து போயிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் 140 ரூபா தான். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் மஸ்ட்டு ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்வீட்னே சொல்லலாம். ஸோ அவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க. இப்போ எப்படிங்க வீட்டு விசேஷங்களாம் பல்காக எடுத்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் பல்காக வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா இவங்க ஃபுல்லாக வந்து செஞ்சு உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க. ஸோ அதுவும் இங்கே அவைலபிள், பார்த்துக்குங்க. ஸோ விதவிதமான ஸ்வீட்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வணக்கம். நாங்கள் வந்து ஸ்ரீ குப்பண்ணா நாட்டு சக்கரை ஆலைன்னு சொல்லிட்டு பாலக்காடு மெயின் ரோட்டில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இது இன்க்ளூடிங் நாங்கள் வந்து இனிப்பகமும் கூடவே பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் வந்து எங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கரும்பு சக்கரை ஃபுல்லாக கரும்பு கொண்டு வந்து கரும்பு சக்கரை எடுத்து அதுலேருந்து தேம்பாகு இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுலேருந்து நாங்கள் ஸ்வீட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆர்கானிக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த விதமான கெமிக்கல்ஸோ இல்லை ஸ்வீட்ஸ் பொறுத்தளவுக்கு எந்த விதமான எசன்ஸோ எதுவுமே ஆட் பண்ணாமல் நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதோட ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கரும்பு கொண்டு வந்து க்ரஷரில் போடுவாங்க, போட்டு இது ஒரு டியூப் வழியாக வந்து அங்கே கொப்பரை வச்சுருக்கோம், அந்த கொப்பரைக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நாங்கள் வந்து அதுலேருந்து தான் கரும்பு சக்கரை எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கொடுக்குறோம். அப்புறம் நம்ம ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து லட்டூஸ் பண்ணுறோம். லட்டூஸ்லேயே ஒரு 5 வெரைட்டிஸ் ஆஃப் லட்டு பண்ணுறோம், அது வந்து கரும்பு சர்க்கரையில் மட்டுமே. அப்புறம் அல்வா பண்ணுறோம், கரும்பால் அல்வா, இளநீர் அல்வா, நொங்கு அல்வா, அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் அல்வா, இதெல்லாம் நாங்கள் கரும்பு சர்க்கரையிலேயே பண்ணுறோம். அப்புறம் மோரோவர் உங்களுக்கு ஒயிட் சுகரில் என்னென்ன ஸ்வீட்ஸ் எல்லாம் கிடைக்குமோ அது எல்லாமே நாங்கள் கரும்பு சர்க்கரையில் பண்ணி கொடுக்குறோம். வாங்க, வந்து விசிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நாங்கள் வந்து கரும்பு சர்க்கரை யூஸ் பண்ணி டீ, காஃபி, அப்புறம் பாதாம் மில்க் கொடுக்குறோம், சுக்கு காஃபி, இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து மசாலா டீ இதெல்லாமே வந்து நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாமே ஹெல்த்தியாக கொடுக்குறோம், ஸ்நாக்ஸு. அப்புறம் வந்து நாங்கள் ஜூஸ்ன்னு போயிட்டோம்னா நாங்கள் வந்து சுகர் கேன் ஜூஸஸ் வந்து கொடுக்குறோம், ஃப்ரெஷ்ஷாக கேட்கும்போது அப்படியே போட்டு கொடுக்குறோம். அது கூட இன்க்ளூடிங் ஃப்ரூட் கேன் ஜூஸஸ் கொடுக்குறோம், ஆப்பிள் வித் கேன் ஜூஸு, பைனாப்பிள் கேன் ஜூஸ், வாட்டர்மெலன் கேன் ஜூஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு எங்கேயும் அது மாதிரி கிடைக்கிறதில்ல, பட் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்குறோம். வந்தோடனே கேட்டதும் அப்படியே போட்டு ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்குற மாதிரி. இவ்வளோ பெரிய தட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கரும்பு பால் வந்து காய்ச்சுவாங்க. ஸோ இதில் வந்து எதுலேருந்து வந்து நான் விழுகும், ஸோ அங்கே வந்து இது பண்ணி இதில் வந்து விழுகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே சூடு போட்டு காய்ச்சுவாங்க. ஸோ இங்கே பாருங்க, பால் தான் காய்ச்சுவாங்க. ஸோ செம்ம நீட் அண்ட் க்ளீனாக வந்து ஸ்வீட்ஸ் வந்து நமக்காண்டி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பொள்ளாச்சி மக்களை நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக மறக்காமல் பாலக்காடு மெயின் ரோட்டில் தான் நம்ம கடை இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், அவ்வளோ பெருசாக மேக் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா சிவா அண்ணா இருக்காங்க. ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட் ஷாப்புக்கு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் அற்புதமாக தயாரித்து வந்து கொடுக்குறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த ஸ்வீட்ஸ் பேர் என்னன்னா சூரியகலா. ஸோ இந்த ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து மேக் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். ஸோ இதோட ப்ராசஸ் எப்படின்னா நாட்டு சர்க்கரையில் தான் போடுறது. இது எவ்வளோ நாளில் முடிச்சு கையில் கொடுப்பீங்க? 1 மணி நேரம். எவ்வளோ பீஸ் போடுவீங்க 1 மணி நேரத்தில்? 1 மணி நேரத்தில் 100 பீஸ் போடுவாராமா. ஸோ இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து என்னென்ன ஸ்பெஷல், என்னென்ன வெரைட்டி ஸ்வீட் ஸ்பெஷல்னால் ஸ்வீட்ஸ் நுங்கல்வா. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ நொங்கு. ஸோ நொங்கில் வந்து நொங்கல்வா வந்து போடுவாங்களா. ஸோ நொங்கல்வாவும் இங்கே வந்து பயங்கரமான ஸ்பெஷலாக. அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்பெஷல்? கருப்பட்டி அல்வா, அப்புறம் எள்நீ அல்வா. ஸோ எள்நீ அல்வாலாம் நம்ம அங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ எள்நீ அல்வாலாம் நம்ம அண்ணன் தான் ரெடி. நாங்கள் வந்து மைசூர்பா வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் என்னென்னா பலாப்பழம் மைசூர்பா, பைனாப்பிளில் போடுறோம், கொய்யாப்பழம், பீட்ரூட்டு, கேரட்டு, இந்த எல்லா வெரைட்டிஸ்லையும் நாங்கள் மைசூர்பா பண்ணுறோம். அப்புறம் அல்வாஸ்லேயும் நாங்கள் பைனாப்பிள், தேங்காய் பாலில் பண்ணுறோம். அப்புறம் இந்த ஜாக் ஃப்ரூட்லேயும் நாங்கள்
அல்வாஸ் பண்ணுறோம். ஸோ என்ன ஃப்ரூட் வேணும்னு கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ஜோன் பப்டி பார்த்தீங்கன்னா ஜோன் பப்டியில் நார்மலாக இருக்குது, நாட்டு சக்கரையில் ஆரஞ்சு ஃப்ளேவர்ஸ் கொடுத்து அது மாதிரியும் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரட் சிப்ஸு, பீட்ரூட் சிப்ஸு, எள்ளு முறுக்கு, அப்புறம் புதினா முறுக்கு, ஆனியன் முறுக்கு, பாவக்காயிலையும் கூட நாங்கள் சிப்ஸ் போடுறோம். பாவக்காய், உருளைக்கிழங்கு சிப்ஸு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் லேஸ் ஃப்ளேவர்லேயே நாங்கள் போட்டு தரோம். நாங்கள் வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆர்டர் எடுக்கிறோம். உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்வீட்ஸ் வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஆர்டர்ஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் ஆன்லைன்லேயும் ஆர்டர்ஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம். கீழே வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட ஃபோன் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் எதாக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டைமுக்கு டெலிவரி பண்ணிடுவோம்.